வணக்கம். தமிழ்நாடே ரொம்ப க்ளோஸாக மானிட்டர் பண்ணிக்கிறது இந்த நடிகர் சங்க தேர்தல் ரிசல்ட் வெளியில் வந்திருக்கு. விஷால், நாசர் 2 பேரும் இப்போ வெற்றி பெற்றதாக அறிவிச்சிட்டாங்க. அதாவது தலைவர், செயலாளர் இந்த 2 பதவி தான் வந்து மிக முக்கிய பதவி. அது 2மே பாண்டவர் அணியிலேருந்து வெற்றி பெற்றதாக சொல்லியிருக்காங்க. முதல்ல இந்த 2 பேருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் இந்த தேர்தல் நடத்துறது வந்து என்னை பொறுத்தளவுக்கு ஒரு தேவையில்லாத ஒன்று அப்படின்னு சொல்லி என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஏன்னா இவங்க 2 பேரும் உட்காந்து பேசிட்டு வந்து இளைஞர்களுக்கு வந்து கொடுத்துருக்கலாம். ஏன்னா இவங்களுக்குள்ள இந்த ஒரு பிரச்சனையினால 2 பேரும் மேடையில் மாறி 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 பேசினது வந்து ஒரு மனசுக்குள்ள அந்த பகை என்னைக்கு இருந்தாலும் இருந்துக்கிட்டே இருக்கும். யாரோ ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைனா இன்னொரு சைட்லேருந்து வந்து போக மாட்டாங்க. இந்த பிரச்சனையெல்லாம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். இருந்தாலும் எலெக்ஷன் வச்சு ஒரு நல்லபடியாக ரிசல்ட் வந்து ஒரு இளைஞர்கள் முன்னிறுத்தி ஒரு தேர்தல் வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த பாண்டவர் அணி கார்த்தியும் வெற்றி பெற்றிருக்காரு. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ இந்த விஷால் அணியினருக்கு வந்து மிக முக்கியமான ஒரு பொறுப்பு வந்து வந்திருக்கு. ஏன்னா இது வரைக்கும் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸ் வந்து எந்த படம் ரிலீஸ் ஆக இருந்தாலும் எதாக இருந்தாலும் வந்து உட்காந்து பஞ்சாயத்து பண்ணி முடிச்சு வச்சாங்க. இப்போ விஷால் அவர்களுக்கு வந்து எல்லாருமே க்ளோஸாக மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்து வரக்கூடிய பெரிய படத்துக்கு வந்து, ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகிறது, பெரிய படம் ரிலீஸ் ஆகிறது வந்து தடை வர்றது ஒரு சர்வசாதாரணமான ஒரு நிகழ்வு. ஒரு கடந்த ஒரு 4 ஆண்டுகளாக இப்போ கண்டிப்பாக அடுத்து கமலோட படம் வருது, பெரிய பெரிய ஹீரோஸோட படம் வருது. அவங்களோட படத்தெல்லாம் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வந்து வெளியில் கொண்டு வருது வந்து நாசர், விஷால் இவங்களோட வந்து கடமை. இவங்க படத்தில் வந்து எங்கே ஷூட்டிங் இருந்தாலும் கண்டிப்பாக இவங்க வந்து அந்த பஞ்சாயத்தெல்லாம் முடிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நடிகர் சங்கத்திலேருந்து எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா அதனால தான் வந்து இவங்களை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இவங்க கொடுத்த வாக்குறுதிகளாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நிறைவேற்றணும். இந்த நடிகர் சங்கம் கட்டட கேஸ் வந்து கோர்ட்டில் இருக்குது. இது விசாரணை நினச்சாலும் கண்டிப்பாக இதுக்கு வந்து அந்த இடத்துல வந்து கட்டடம் கட்டப்பதிக்க முடியாது. கோர்ட்லேருந்து ஜட்ஜ்மெண்ட் வர்றது வரைக்கும் யாராலும் அந்த இடத்த தொட முடியாது. அது வரைக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து விஷால் என்ன ஸ்டெப்பு வந்து ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தபடியாக நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய மாற்றங்களை வந்து கொண்டு வர்றதுக்கு விஷால் முயற்சி பண்ணணும். ஏன்னா நடிகர் சங்கத்தில் ஒருத்தரை ஜாயின் பண்ண வைக்கணும்னா நிறைய காசு வந்து மெம்பர்ஷிப் வந்து கொடுக்க வேண்டியது இருக்குது. அதை கொஞ்சம் கம்மி பண்ணார்னா அடுத்து நல்லபடியாக வந்து எல்லாருமே வந்து ஈஸியாக நடிகர் சங்கத்தில் ஜாயின் பண்ண முடியும். அப்புறம் இந்த கூட்டணி கண்டிப்பாக படத்துக்குள்ள அரசியல்வாதிகளின் தலையிட கண்டிப்பாக நீக்கணும் அப்படின்றது வந்து என்னோட ஒரு மிக தாழ்மையான ஒரு கருத்து. ஏன்னா ஒவ்வொரு படமும் ரிலீஸ் ஆகிறதுல அரசியல்வாதிகளோட தலையீடு வந்து பெருசாக இருக்குது. இந்த இதை வந்து இவங்க ஃபஸ்ட்டு களை எடுக்கக்கூடியது வந்து இந்த அரசியல்வாதிகளின் தலையீடை வந்து ஃபஸ்ட்டு இவங்க களை எடுக்கணும் அப்படின்றத வந்து கேட்டுக்கொள்கிறேன். இளைஞர்களாக அந்த லீட் பண்ணிக்கிட்டு இருக்க டீமில் ஒரே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆள்னா நம்ம நாசர் சார் தான். அவர் வந்து கண்டிப்பாக எல்லாரையுமே வந்து ஒரு கைட் பண்ணி, ஒரு இளைஞர்கள் எல்லாத்தையும் வந்து கைட் பண்ணி நல்லபடியாக கொண்டு போவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு 6 மாதத்தில் வந்து நமக்கு வந்து நல்லபடியாக தெரிய வரும். இந்த பாண்டவர் அணிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். என்னோட இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை நமக்கு, மேலே இருக்க ஃபேஸ்புக், ட்விட்டர்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களை இன்னொரு விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.